திவ்ய பிரபந்த பகவத் கதாமிருதம் பகவானின் அவதார கதைகள் 4000 திவ்ய பிரபந்தங்களின் எடுத்தாளப்பட்ட பகவத் கதைகளின் விவரணம். ஸ்ரீ காஞ்சிபுரம் அன்னங்கராச்சாரியார் எழுதியது. ஸ்ரீ ராமாவதாரம் அனுமனோடு உண்டது. ராவண சம்ஹாரம் ஆன பின்பு விபீஷணன் முதலிய அரக்கர்களோடும் ஹனுமான் சுக்ரீவன் முதலிய வானரர்களோடும் சீதா லக்ஷ்மணர்களுடனும் புஷ்பக விமானத்தில் ஏறி ஸ்ரீராமபிரான் ஆகாய மார்க்கமாக அயோத்தி நோக்கி மீண்டு எழுந்து அருளும்போது கங்கா நதியும் யமுனா நதியும் சேரும் இடமான பிரயாகையில் வசிக்கின்ற பரத்வாஜ முனிவரது விருப்பத்தின்படி அவர் ஆசிரமத்தில் இறங்கி சேனைகளுடன் அங்கு விருந்துண்ண சம்மதித்து நின்ற வளவிலே பரத்வாஜ முனிவர் தமது தவ பெருமையால் அத்திரளிலுள்ளார் எல்லாருக்கும் வேண்டியவளவு களங்களையும் உணவுகளையும் தெய்வீகமாக வருவித்து வெகு சம்பிரமமாக விருந்து செய்தனர். அங்கனம் ராமனும் அவனை சார்ந்தவர் அனைவரும் தமக்கென்று பரிமாறிய வாழை இலையில் உண்ணுகின்ற பொழுது ஏற்கனவே தவணை கடந்து விடுகின்றதென்று பரதன் வருந்தி தீக்குதித்து உயிர் துறந்து விடுவானோ என்பதை சிந்தித்து தான் மீண்டும் வந்த செய்தியை பரதனிடம் சொல்லி அவன் கருத்தை உணர்ந்து கொண்டு விரைந்து வருமாறு அனுப்பப்பட்டு பரதனிடம் சென்றிருந்த ஹனுமான் செய்தி கூறி மீண்டனனாக அச்சமயத்தில் அனுமானுக்காக முனிவன் தனியே ஓர் இலையை மறுபடியும் வருவிக்க வேண்டாதபடி ஸ்ரீராமன் ஹனுமாரை தனது எதிரில் இருந்து தனது இலையிலேயே ஒரு பகுதியில் உண்ணும்படி நியமித்து அங்கனமே அவனுடன் சக போஜனம் செய்தனன். இதை பற்றின விசேஷ விவரணங்கள் பெரிய திருமொழியில் நமது திவ்யார்த்த தீபிகையில் காணலாம். ஸ்ரீராம பட்டாபிஷேகம். பிரதிஜைப்படி 14 வருஷம் நிரம்பியும் ராமபிரான் எழுந்தருள காணாமையாலே துடித்துடித்து கொண்டிருந்த பரதாழ்வான் முதல் நாள் திருவடி மூலமாக ஸ்ரீராம சமாகமத்தை அறிந்து நகரம் முழுவதும் தோரணங்கள் கட்டி கொடிகளை தூக்கி தெருக்களில் நீர் தெளித்து கோலமிட்டு மாளிகைகள் தோறும் பூர்ண கும்பங்களையும் மங்கள தீபங்களையும் வைப்பித்து அபரிமிதமான அலங்காரங்களை செய்வித்து பேரி சங்கம் முதலிய வாத்தியங்களை எங்கும் முழங்குவித்து மங்களார்த்தமாக பொறிகளையும் மோதகங்களையும் பூர்ண கும்பங்களையும் புது வஸ்திரங்களையும் புஷ்பங்களையும் பழங்களையும் எடுத்துக்கொண்டு நகரத்திலுள்ள மகா ஜனங்களோடு கூடி பிராமணர் ஸ்வஸ்தி வாச்சனம் சொல்ல தாம் எதிர்கொண்டு சென்று ராமபிரானையும் சீதா தேவியையும் திருவடி தொழுது லக்குமணனை ஆற தழுவி சிலர் ஸ்தோத்திரங்கள் சொல்ல, சிலர் காகலங்கள் ஊத, சில பெண்கள் வெண்சாமரம் வீச, சிலர் மயில் தோகை சுருட்டிகளை பிடிக்க, சிலர் விசிறிகளெடுத்து வீச, சிலர் கீழ் விரிக்க, முத்து குடைகள் பிடிக்க, பெண்கள் மங்களம் பாட வெகு கோலாகலத்துடன் ராகவனை நகர பிரதட்சிணமாக எழுந்தருள பண்ணிக்கொண்டு போய் நவரத்னமயமான மகா மண்டபத்தில் திவ்ய சிம்ஹாசனத்தில் ராமபிரான் வீற்றிருக்க தானும் சத்ருக்னனும் கைகூப்பி நிற்க அவ்வளவில் வசிஷ்ட மகாமுனிவர் புண்ணிய தீர்த்தங்களினின்றும் தீர்த்தங்களை வரவழைத்து ராகவனுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்தார். ஸ்ரீராமன் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு கௌசலையார் முதலிய தாய்மார்களையும் தம்பிகளையும் பரிஜனங்களையும் பௌர ஜனங்களையும் ஒருமிடராக உகபித்து கொண்டு தீய வழிகளை சிதைத்து நல் வழிகளை விளக்கிக் கொண்டு 11,000 வருஷ காலம் ராஜ்ய நிர்வாகம் செய்து சுகமாக வாழ்ந்திருந்தார்.